மட்டக்களப்பு காத்தான்குடி பகுதியில் தேர்தல் அதிகாரிகள் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்களின் கடமைக்கு இடையூறு விளைவித்த அரசியல் கட்சி ஆதரவாளர்களை கைது செய்வதற்கான விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவன் குணசேகர தெரிவித்துள்ளார். அரசியல் கட்சி ஒன்றை சேர்ந்த வேட்பாளர் ஒருவர் காத்தான்குடியில் உள்ள கலாசார மண்டபத்தில் நேற்று பகல் மாநாடு ஒன்றை நடத்தியிருந்தார். இந்த மாநாட்டில் கலந்து கொண்டவர்களுக்கு குறித்த வேட்பாளரின் சின்னம், விருப்ப இலக்கம் ஆகியன பொறிக்கப்பட்ட பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டிருந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். தேர்தல் சட்டத்தை மீறும் வகையில் முன்னெடுக்கப்பட்ட பொருட்கள் விநியோகம் குறித்து ஆராய்வதற்காக மட்டக்களப்பு உதவி தேர்தல்கள் ஆணையாளர் மற்றும் காத்தான்குடி போலீசார் கலாசார மண்டபத்திற்கு சென்றிருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். இதன்போது உதவி தேர்தல் ஆணையாளர் மற்றும் போலீசாரின் கடமைக்கு அங்கிருந்தவர்கள் இடையூறு செய்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் காத்தான்குடி போலீசாருக்கு கிடைத்துள்ள முறைப்பாட்டிற்கு அமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதேவேளை மட்டக்களப்பு காத்தான்குடி பகுதியில் உதவி தேர்தல் ஆணையாளர் மற்றும் போலீசாரின் கடமைக்கு இடையூறு விளைவிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு தேர்தல் ஆணையாளர் போலீஸ் மாதிபருக்கு அறிவித்துள்ளார். இம்முறை பொதுத் தேர்தலில் போட்டியிடுகின்ற ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் வேட்பாளர் ஒருவரது ஆதரவாளர்களே இவ்வாறு இடையூறு விளைவித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. பொதுத் தேர்தல் தொடர்பாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு 8 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இந்த அனைத்து முறைப்பாடுகள் தொடர்பிலும் விசேட விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் சட்டப்பிரிவு செயலாளர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிஹேவா தெரிவித்துள்ளார். தேர்தல்கள் ஆணையாளரை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு அழைத்து ஒரு சில முறைப்பாடுகளுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுத்ததாகவும் அவர் கூறியுள்ளார். உள்ளாட்சி மன்ற எல்லைகளுக்குள் சட்டவிரோத சுவரொட்டிகள் மற்றும் பதாகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளமை தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதாக நிமல் புஞ்சிஹேவா குறிப்பிட்டுள்ளார். இதனை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தேர்தல்கள் ஆணையாளர் மேற்கொண்டுள்ளதாகவும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல் காலத்தில் போலீசார் செயற்பட வேண்டிய விதம் தொடர்பில் மாகாண மட்டத்தில் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழுவின் சட்டப்பிரிவு செயலாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.